ஹலோ தமிழ் மக்களே, நம்ம ஏற்கனவே கிட்ஸுக்கான ஸ்டோரி புக் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிட்ஸுக்கான அனிமேட்டட் ரைம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் கிட்ஸுக்கான அனிமேட்டட் ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸில், அதுவும் ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டோரி கிரியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டோரி கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ChatGPT யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோரி கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன ஏஐ டூல்னாலும் யூஸ் பண்ணி ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ChatGPT யூஸ் பண்ணி நாம ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம். இங்கே நான் எப்படி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் டாக்ஸ் போட்டு அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டோரியை பற்றி நான் என்னோட டீட்டெயிலை ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டில் கொடுத்துருந்தேன். மாரல் டேல், லிமிட்டட் கேரக்டர் தான் இருக்கணும். ஃபாதர் சன், அவங்க வந்து ஃபியர் பற்றி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எனக்கு ஸ்டோரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட ஸ்டோரி ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ChatGPTயில் கேட்கலாம். அண்ட் நரேஷன் டைப் ஸ்டோரியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். தென் ஸ்டோரியோட டைம் வந்து 45 செகண்ட்ஸ்க்கு மேலே போகாத மாதிரி பார்த்து எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். 5 to 8 வயசு குழந்தைகளுக்கான ஸ்டோரி அப்படிங்கிறது மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது ரியலிஸ்டிக்கான ஒரு செட்டிங்கில் வேணுமா, இல்லை மேஜிக்கல் அனிமல்ஸ், டாக்கிங் அனிமல்ஸ் இந்த மாதிரியான செட்டிங்கில் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு நான் ரியலிஸ்டிக் அப்படின்னு நான் கொடுத்த உடனே, ஸோ எந்த இடத்துல இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது பார்க்கில் நடக்கிற மாதிரி இருக்கணும். ஃபாதர் அண்ட் சன் கான்வர்சேஷன் அப்படின்னு நான் கொடுத்துறேன். தென் அது ஸ்டோரி அழகாக கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரியில் எத்தனை கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அர்ஜுன், ஒரு யங் பாய், ஃபாதர் அர்ஜுன்ஸ் டேட், அப்புறம் ஒரு நான் ஸ்பீக்கிங் கேரக்டர் பேர்ட் அப்படிங்கிற 3 கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிடுச்சு. சரி, எனக்கு ஃபாதர் அண்ட் சன்னோட கேரக்டர் ஸ்கெட்ச் எனக்கு வரைஞ்சி கொடு. தென் 3D பிக்சர் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கன்னு சொல்லும்போது அது அழகாக அர்ஜுன் அண்ட் ஃபாதருக்கான ஸ்கெட்சும் கொடுத்துருச்சு. அதுவும் அவங்களுடைய படமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் இமேஜும் கிரியேட் பண்ணிடுச்சு. அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ChatGPT யூஸ் பண்ணி சூப்பரான ஸ்டோரி அண்ட் ஸ்டோரிக்கான ஸ்கெட்ச் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 2, ஏஐ ஆடியோ கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோரி நரேஷன் டைப்பில் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நரேஷன் டைப்புக்கு கண்டிப்பாக வாய்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டோரிக்கான வாய்ஸை எப்படி ஏஐ டூல் யூஸ் பண்ணி சூப்பராக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்கு தேவையான ஆடியோ எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். கூகுளில் 11labs.ioன்னு அடிச்சு போனீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதில் கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சைன் அப் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச், வாய்ஸ் சேஞ்சர், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இங்கே நான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டோரியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு தேவையான வாய்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேனியல்னு இருக்குது. நான் வேறு ஏதாவது வாய்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அந்த வாய்ஸ்க்கு சைட்லேயே அது எதுக்கு செட் ஆகும், நரேஷன், என்ன லாங்குவேஜ், எந்த அளவுக்கு டீப்பாக, கான்ஃபிடென்ட்டாக, எந்த மாதிரியான டோனில் இருக்கும் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆடியோவை செக் பண்ணி உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் மேல், ஃபீமேல், சைல்டு யாரோட வாய்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கலாம். ஈவன் தமிழ் கூட இருக்குது. நீங்கள் தமிழில் ஸ்டோரி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இருந்த டேனியல் வாய்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச வாய்ஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பீடு, அதாவது எவ்வளோ ஸ்பீடில் அந்த வாய்ஸ் பேசணும், எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், நாம் சூஸ் பண்ண வாய்ஸுக்கு எவ்வளோ சிமிலாரிட்டியாக இருக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் எந்த சேஞ்சஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸிங், கிரெடிட்ஸ் பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் ஸ்பீச் கொடுக்கும்போது நமக்கு ஆடியோ வந்துடுச்சு. Brave like the bird. One sunny morning. ஒரு தடவை கேட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உள்ள இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட் வேணும் நான் இங்கே கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கேன். பேர்டோட வாய்ஸ், ஏன்னா நம்ம பார்க் வீடியோவில் பேர்டோட வாய்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ பேட் அப்படின்னு நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும்போது அது பேர்டில் 4 வேரியேஷன் நமக்கு கொடுக்கும். இந்த 4ல் நம்ம ப்ளே பண்ணி எல்லாமே வேணாலும் டவுன் பண்ணிக்கலாம், இல்லை எது வேணுமோ அதை டவுன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 2 வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆடியோ அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் ரெண்டுமே டவுன் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா? இப்போ நம்ம வீடியோக்கான ஆடியோவை ஏஐ டூல் யூஸ் பண்ணி சூப்பராக கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 3, அனிமேட்டட் வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ நாங்கள் கிட்டத்தட்ட 2 வீக்காக நிறைய ஏஐ டூல்ஸ் ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணியிருப்போம். இது மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஏஜென் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ நாங்கள் எந்த ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டெப் நம்பர் 3, கிரியேட் அனிமேட்டட் வீடியோஸ் யூஸிங் ஏஐ. இப்போ இந்த ஸ்டோரிக்கான அனிமேஷன் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான ஏஐ டூல் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஏஐ டூல் பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த டைம் நம்ம LTX ஸ்டுடியோ அப்படிங்கிற சூப்பரான ஏஐ பத்தி பார்க்க போறோம். இங்க கூகுள்ல LTX ஸ்டுடியோ அப்படின்னு நீங்க டைப் பண்ணி
ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜில் கீழே நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண எல்லா ஏஐ ப்ராஜெக்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே உங்களுடைய கான்செப்டை கிரியேட் பண்ண சொல்லுது. நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டோரி ரைட் பண்ணி வச்சிட்டோம். அந்த ஸ்டோரியை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு டெவலப் கான்செப்ட் வித் ஏஐ அப்படிங்கிற ஆப்ஷனில் விடுங்க. ஏன்னா ஏஐ இந்த டூலுக்கு ஏற்றாப்புல நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோரியை சூப்பராக கான்செப்ட் கிரியேட் பண்ணிடும். ஸோ அதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இல்லை எனக்கு நான் கிரியேட் பண்ண ஸ்டோரி அப்படியே வேணும் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் இருக்கிற ஸ்டிக் டு த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துடணும். தென் கீழே ஆப்ஷனல் செட்டிங்ஸ்னு அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன மாதிரியான ரிக்வஸ்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். நான் இங்கே வீடியோ வந்து எனக்கு 3D பிக்சார் ஸ்டைல் அனிமேஷனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். தென் ஃபார்மெட் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கமர்ஷியல் சூஸ் பண்ணுறேன். நான் ஷார்ட் ஃபிலிம் கொடுத்துட்டு ஜானர் என்ன ஜானர் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இங்கே சில்ட்ரன்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ரெண்டையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான மூட் அண்ட் எமோஷனல் இம்பேக்ட் வேணும் உங்கள் ஸ்டோரிக்கு அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இங்கே எனக்கு தேவையில்லை, அதனால் டோனை எம்டியாக விட்டுட்டு வாய்ஸ் ஓவர் வேணும் அப்படின்னா அந்த வாய்ஸ் ஓவரை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. எனக்கு வாய்ஸ் ஓவர் சும்மா கொடுத்து பார்க்க, நம்ம ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் நான் கொடுத்து பார்க்கேன். ஸோ தென் ஓகே கிளிக் பண்ணதும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இங்கே நம்ம கொடுத்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இந்த ஏஐக்கு தகுந்தாப்புல அந்த ஏஐ ஸ்டோரி லைன் க்ரியேட் பண்ணி சூப்பராக கொடுத்துருச்சு. இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா டைப் பண்ண போகிறீங்கனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், நான் ரீட் பண்ணிட்டேன், சூப்பராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே செட்டிங் அண்ட் காஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துட்டு இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன சைஸில் வேணும். உங்களுக்கு நார்மல் யூடியூப் சைஸ்னால் 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கொயர் சைஸ் அப்படின்னா 1:1, இல்லை ரீல் சைஸ் அப்படின்னா 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டைல் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோ ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பிக்சார் ஸ்டைலில் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே ரொம்ப முக்கியமாக காஸ்ட். இந்த காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த கதைக்கு தேவையான 3 விதமான கேரக்டரை அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதுதான் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த கதையை அனலைஸ் பண்ணி அதுக்கான கேரக்டரையும் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. இது எனக்கு கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி வேணாம். நான் வந்து அது 3Dயாக மாற்றுறது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே வியூ ஆல் கொடுத்துட்டு 3D கார்ட்டூன் அப்படிங்கிற நம்ம கொடுக்கும்போது நமக்கு பிக்சார் ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ அது கேரக்டர் ரீஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பாருங்க. ஸோ அந்த பையன் கேரக்டர் சூப்பராகவே இருக்குது. அந்த அப்பா கேரக்டர் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த எடிட் போயிட்டு அந்த கேரக்டரோட நேமு, ஏஜ், அவங்களுக்கான எசன்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். அதை அந்த ஏஐ நல்லாவே அனலைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸ் ஃபிச் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தான் ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறத என்கிட்ட இருக்கிற ஃபேஸை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜ் நம்ம சாட்ஜிபிட்டியில் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அந்த இதை கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். அது ரிலேட்டடாக ஒரு ஃபேஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ரொம்ப அக்யூரேட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த 3D பிக்சார் ஸ்டைலில் ஓரளவுக்கு நமக்கு கிடச்சிருச்சு. இல்லை இதுவும் வேணாம் அப்படின்னா நம்ம எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணால் பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் பண்ணணும்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இதுவே ஓகேவாக இருக்குது. அந்த பேடும் அதுவே ஓகேவாக இருக்குது. தென் சினிமேட்டிக் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் நமக்கு 3D பிக்சார் ஸ்டைல் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். என்ன ஸ்டைலில் நம்மளுடைய அனிமேஷன் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது எல்டெக் ஸ்டுடியோ ஏஐ எல்லா சீனையும் ஷார்ட் பை ஷார்ட்டாக நமக்கு டிவைட் பண்ணி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அது ஏற்கனவே ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துரும். நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம வெறும் ஸ்டோரி மட்டும்தான் கொடுத்தோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு நமக்கு எப்படி சூப்பரான ஒரு அவுட்லைனை ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி நமக்கு இப்போ டெவலப் ஆகிடுச்சு. இதையும் எப்படி நம்ம அனிமேஷனாக நம்ம கிரியேட் பண்ணலாம்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஸ்டோரி போர்டை அனிமேஷனாக கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே உங்களுக்கு சைடில் லொக்கேஷன், ஸ்டைலு, கிளாத்திங் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு அதுவே சூப்பராகவே கொடுத்துருச்சு, சேஞ்ச் பண்ண வேண்டாம். தென் இங்கே சீன் பை சீனாக 1, 2, 3ன்னு ஷார்ட் பை ஷார்ட்டாக உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஏஐ. ப்ராம்ப்ட் நீங்கள் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். என்ன மாதிரியான ஷார்ட் டைப் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே ஒயிட் ஷார்ட் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காம்போசிஷன் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே அது நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்கு. அதனால் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இங்கே கேரக்டரோட டயலாக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா கேரக்டரோட டயலாக் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த கேரக்டரோடைய ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் கேரக்டரோட டயலாக் ஆட் பண்ண முடியும். அண்டு ஆட்டோ எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ அதுவே ஃபில்லப் பண்ணுவோம். பட் எனக்கு அது அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரேட் மோஷன் அப்படிங்கிறது கொடுக்கும்போது அந்த ஷார்ட் பை ஷார்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே அது மோஷனாக க்ரியேட் பண்ணும். அதாவது அனிமேஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்.
இப்போ நான் ஏதாவது ஒரு சீனை ப்ளே பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல? நல்லாவே வந்துருக்குது. ஸோ நான் எல்லா சீனுமே செக் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன்னா நேரம் ஆயிரும். இப்போ இதை எப்படி நம்மளோட ஆடியோவுக்கு தகுந்தாப்புல எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க கொடுத்த ஆடியோ நான் அவ்வளோ நல்லா இல்லை, வாய்ஸ் ஓவர். ஸோ நம்மளோட ஆடியோவை நம்ம ஆல்ரெடி நம்ம 11 Labsல ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆடியோவை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டைம் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ண ஷார்ட் பை ஷார்ட்டாக உள்ள எல்லாத்தையுமே அது கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை நம்ம கொடுப்போம். இங்கே அதாவது ஒவ்வொரு ஷார்ட்டையும் தனித்தனி வீடியோவை நம்ம கட் பண்ணி அதுவே வச்சுருக்கோம். நம்மளோட ஆடியோவை எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம், அப்புறம் எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஆடியோ சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் சவுண்ட் ஹியர் அப்படிங்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய ஆடியோவை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட ஆடியோவை ஆட் பண்ணும்போது டைம் லைனில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு தான் நம்ம ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஆடியோ வரும். திரும்ப அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கே உங்களோட ஆடியோவை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ சூப்பராகவே கிடச்சிடும். இந்த ஆடியோவுக்கு தகுந்தாப்புல வீடியோவை நான் கட் பண்ணுறேன். ஃபுல்லாக கட் பண்ணுறதை நம்ம காட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். Brave like the bird. One sunny morning, little Arjun walked through the park with his father. ஸோ ஃபைனலாக எனக்கு வீடியோ சூப்பராகவே வந்துடுச்சு. இப்போ எப்படி இதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். கீழே வந்தீங்க அப்படின்னா டைம்லைன் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டைம்லைன் வீடியோ அப்படிங்கிறத கொடுத்து MP4 உங்களுடைய வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட்டில் கூட ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டீங்க, வாட்டர் மார்க் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், அதுவும் ஃபுல் ஹெச்டியில். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லாமே ஃப்ரீ தான். அதில் ஃப்ரீயாகவே நம்ம எப்படி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அப்படின்னு நமக்கு இப்போதைக்கு எந்த ஏமே கிடையாது. அதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். ஸோ இப்போ டைம்லைன் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண அனிமேட்டட் கிட்ஸ் ஸ்டோரியோடைய ஃபுல் ப்ரிவியூவை அந்த வீடியோவோட கடைசியில் வச்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியை நம்ம 3 ஸ்டெப்பில் கிரியேட் பண்ணிட்டோம். கொஞ்சம் LTX ஸ்டுடியோ பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரொம்ப 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 சிம்பிள் தான். நம்ம வீடியோவை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண எல்லா ஏஐயோட ப்ரைசிங் டீடைல்ஸ் பற்றி பார்த்து வந்துடலாமா? AI டூல் யூஸ் பண்ணி சூப்பரான அனிமேட்டட் ஸ்டோரிஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ண AI டூல்ஸோட ப்ரைசிங் டீடைல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாய்ஸ் ஜென்ரேட்டர் 11 Labsோடைய ப்ரைசிங் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே மை அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா இங்கே டோட்டல் அப்படின்னு இருக்கும். இந்த 10,000 கிரெடிட்ஸ் மந்த்லி உங்களுக்கு ரினியூவல் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணது போக 4,805 கிரெடிட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டார்டர் பேக் வந்து மந்த்லி $5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 30,000 கிரெடிட்ஸ் மந்த்லி கிரெடிட்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $11 பெர் மந்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது 1 lakh கிரெடிட்ஸ் தருவாங்க. ஸோ இப்போ இயர்லி அப்படின்னு போகும்போது உங்களுக்கு 4.17 பெர் மந்த்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 month ஃப்ரீ அப்படிங்கிற கணக்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவே கிரியேட்டர் பேக் போகும்போது $18.33 நமக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். LTX ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு மை அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே 3600 மந்த்லி கம்ப்யூட்டிங் செகண்ட்ஸ் நமக்கு தருவாங்க. இது ஒவ்வொரு மந்த்தும் ரினியூவல் ஆகிட்டே இருக்கும். இங்கே 2028 செகண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவுட் ஆஃப் 3600 கிரெடிட்ஸில். ஸோ இது உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான், அதை மறந்துடாதீங்க. நீங்கள் கமர்ஷியலாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா காப்பரேட் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இப்போ இதோட பேமெண்ட் பற்றி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெர்ஷன் வந்து $12 பெர் மந்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. இயர்லி பிளான் போகும்போது மந்த்லி பிளான்னா $15 பெர் மந்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஈச் மந்த் நீங்கள் $15 பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 8,640 கம்ப்யூட்டர் செகண்ட்ஸ் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மந்த்லி இந்த ஃப்ரீ பிளான்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ 11 Labsலேயே நமக்கு ஒரு ஸ்டோரிக்கான ஆடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 533 கிரெடிட்ஸ் தான் ஆனிச்சு. ஸோ 500 அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு மாதத்துக்கு 15 to 18 ஸ்டோரிஸ்க்கான ஆடியோ நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். அதே போல் LTX ஸ்டுடியோலையும் நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பண்ணி முடிக்கும் போது நம்மக்கிட்ட 1000 கிரெடிட்ஸ் தான் நமக்கு போயிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக 3 வீடியோ கிட்ட நமக்கு ஒரு மந்த்துக்கு கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இது எல்லாமே ஃப்ரீ அக்கௌண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணுது.
ஸோ இதை கமர்ஷியலாக போனோம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணும்போது நம்ம காமிச்ச அந்த பிளான்ஸில் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி கிட்ஸ்க்கான கண்டென்ட் கிரியேட் பண்ண எல்லா வீடியோவோட லிங்கையும் இங்கே பிளேலிஸ்ட்லையும் மேலே கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதை விட சூப்பரான ஏஐ டூலோட வரேன். Until bye from Agent Tamil. Brave like the bird. One sunny morning, little Arjun walked through the park with his father. He stopped near a tall slide and whispered, "Papa, I'm scared." His father smiled and pointed to a tiny bird on a branch. "See that bird? It was scared to fly once too, but it believed in its wings." Arjun looked up, took a deep breath, and climbed the slide. At the bottom, he laughed. "I did it, Papa." His father hugged him. Fear is just a feeling. Courage is doing it anyway. Morale: believe in yourself, even when you're scared.